Taste the Daily. நெசவாளர்களுக்கு வழங்க வேண்டிய மானியத்தை உடனடியாக வழங்கி அவர்கள் உற்பத்தி செய்துள்ள துணிகளை தமிழக அரசே கொள்முதல் செய்ய வேண்டும். தமிழக நெசவாளர்கள் நடப்பு ஆண்டில் தீபாவளி திருநாளை சிறப்பாக கொண்டாட நடவடிக்கை எடுக்குமாறும் ஸ்டாலினின் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். சேலம் மாநகரின் மையப்பகுதியில் மாநகராட்சிக்கு சொந்தமான 5 அடுக்கு கட்டிடத்தில் கஞ்சா போதையில் இளைஞர்கள் மயங்கி கிடப்பதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. சேலம் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் போதைப்பொருள் புழக்கத்தின் பிடியில் இருந்து மீட்க கடும் நடவடிக்கை எடுக்க ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். புதுச்சேரியில் பொதுமக்களுக்கு சுகாதாரமற்ற குடித்தண்ணீரை விநியோகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசை கண்டித்து வரும் 9ஆம் தேதி காலை 10 மணிக்கு அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. புதுச்சேரி மாநிலத்தில் பல இடங்களில் விநியோகிக்கப்பட்ட நீரில் அதிக அளவில் உவர்ப்புத்தன்மை இருப்பதாகவும் இதன் காரணமாக பல்வேறு நோய்களுக்கு மக்கள் ஆளாகி வருகின்றனர். சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. அக்டோபர் 17ஆம் தேதி அதிமுகவின் 53வது ஆண்டு தொடக்க நாளை முன்னிட்டு ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் வாழ்த்து. புரட்சித் தலைவரின் ரசிகர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்து என ட்வீட். அதிமுகவின் 53வது துவக்க விழாவை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாணுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நன்றி. சமத்துவம் சமூக நீதி தழைக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்டெடுத்து புரட்சித் தலைவி அம்மா வளர்த்த தமது தலைமையிலான மாபெரும் இயக்கத்துக்கு வாழ்த்து தெரிவித்ததற்கு நன்றி என அறிக்கை. சென்னை மெரினா கடற்கரையில் இந்திய விமானப்படை விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் சாகசம். வானில் புகை கக்கியபடி சாகசம் செய்த சாரங் குழுவின் ALH MK1 இலகுரக ஹெலிகாப்டர்கள். That was the leader and here's the reaction. Sarangin in the diamond formation அனைத்து தமிழர்களுக்கும் ஒரு அன்பு சமர்ப்பணம். And as promised, there goes number 4 joining. MK132 போர் விமானங்களில் வானில் வட்டமடித்து சாகசம் நிகழ்த்திய சூரியகிரண் குழுவினர். வெற்றியை குறிக்கும் வகையில் வானில் சாகசம் செய்த விமானப்படை வீரர்களை கண்டு மக்கள் வியப்பு. Chennai, enjoy பண்ணுறீங்க glass. சாரங்கிக்கு ஒரு பெரிய விசில் போடுங்க. இந்திய தேசிய கொடியை பிரதிபலிக்கும் மூவர்ணங்களை வானில் தூவி பறந்த போர் விமானங்கள். இந்திய இளைஞர்களை விமானப்படையில் சேர ஊக்குவிக்கும் வகையில் நடைபெற்ற வான் சாகச நிகழ்ச்சிகள். விமான சாகச நிகழ்ச்சிகளை காண வேளச்சேரி ரயில் நிலையத்தில் குவிந்த மக்கள் போதிய ரயில்கள் இயக்கப்படாததால் கடும் அவதி. வார விடுமுறை நாள் என்பதால் குறைந்த அளவிலேயே ரயில்கள் இயக்கப்பட்டதாக பயணிகள் குற்றச்சாட்டு. நூறு நாள் வேலை திட்டத்தில் அதிகாரிகள் யாரும் பணிகளை முறையாக கண்டுகொள்வதில்லை. ஊழல் செய்வதையே நோக்கமாக வைத்துள்ளனர் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அமர்வு கடும் அதிருப்தி. மதுரையில் தலையில் கல்லை போட்டு இளைஞர் படுகொலை செய்யப்பட்டு கொடூரம்.
விளம்பர பிரியரின் ஆட்சியில் தூங்கா நகர மக்கள் தூக்கத்தை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டதாக வேதனை. பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 1014 கிலோ குட்கா சிக்கியது. பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் நடக்கும் போதைப் பொருள் கடத்தலால் இளைய சமுதாயம் சீரழியும் அவலம். தமிழகத்தில் கூலிப், குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் விற்ற 20,000 கடைகளுக்கு சீல். ஆட்சியாளர்கள் மீது சிறிதேனும் பயம் இருந்தால் 20,000 கடைகளில் போதை வஸ்துக்கள் விற்பார்களா என மக்கள் கேள்வி. ஹரியானாவில் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் வேலையின்மை எனும் நோயை பரப்பியுள்ளது பாஜக. பாஜக ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் அபாயத்தில் உள்ளது என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. வேலூரில் காரை நடுரோட்டில் நிறுத்திவிட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர். போக்குவரத்து காவலர்கள் காரின் ஆவணங்களை கேட்டதால் ஒருமையில் பேசி அட்டூழியம். தையல், ஓவியம் உள்ளிட்ட சிறப்பு ஆசிரியர் தேர்வில் 3 ஆண்டாக கிடப்பில் போடப்பட்ட தமிழ்வழி ஒதுக்கீட்டு தேர்வு பட்டியல். உறக்கத்திலும் தமிழ், உண்பதிலும் தமிழ் என வாய்க்கிழிய தமிழ் பேசும் திராவிட மாடல் ஆட்சியின் அலட்சியத்தால் மன உளைச்சலுக்கு ஆளாகும் தேர்வர்கள். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள், செவிலியர்கள் இல்லாததால் நோயாளிகள் அவதி. ஸ்டாலின் ஆட்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதாக பொதுமக்கள் ஆவேசம். சென்னை ஓட்டேரி பகுதி வழியாக செல்லும் பக்கிங்ஹாம் கால்வாயில் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் தேங்கி கிடக்கும் அவலம். கால்வாயில் கிடக்கும் குப்பைகளை அகற்றிட மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாகிய குடிநீர். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் 10 லிட்டர் கள்ளச்சாராயம், 2800 கிலோ வெள்ளம் பறிமுதல். விளம்பர பிரியர் ஸ்டாலின் ஆட்சியில் கள்ளச்சாராயத்தால் 70க்கும் மேற்பட்டோர் பலியான பின்பும் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் கட்டுக்கடங்காமல் புரண்டோடும் அவலம். சேலம் மாநகராட்சி கட்டிடங்கள் போதை இளைஞர்களின் கூடாரமாக மாறி வரும் அவல நிலை. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் வேதனை. தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே கல்லணையில் 3 நாட்களாக செத்து மிதக்கும் மீன்களால் பொதுமக்கள் அச்சம். துர்நாற்றம் வீசி வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலின் அரசு குரட்டை விட்டு தூக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் புகுந்த மழைநீர். பிரசவ வார்டு, உள்நோயாளி பிரிவு, வெளிநோயாளி பிரிவு என பல்வேறு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் நோயாளிகள் அவதி. ஹரியானா, ஜம்மு காஷ்மீரில் பாஜக மண்ணை கவும் என கருத்து கணிப்புகள் வெளியான சில மணி நேரங்களில் மகாராஷ்டிர விவசாயிகளுக்கு 20,000 கோடி விடுவித்த இரட்டை எஞ்சின் அரசு. எத்தனை ஆயிரம் கோடிகளை விவசாயிகளுக்கு கொட்டி கொடுப்பதாக விளம்பரம் தேடினாலும் மகாராஷ்டிராவிலும் பாஜக மண்ணை கவுவது உறுதி என தகவல். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் இணையதளம் திடீரென முடங்கியதால் நாடு முழுவதும் பயணிகள் அவதி. டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் விமான நிலையங்களில் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டதால் ஆவேசம். லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் புதிய தலைவரும் பலி என தகவல். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்ட பின் தலைவரான சபிதீனும் கொல்லப்பட்டதாக சந்தேகம். இஸ்ரேல் ஈரான் போர் நீடித்தால் கச்சா எண்ணெய் விலை உயரும் அபாயம். கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தால் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் உயரும் என்பதால் உலக நாடுகள் கவலை. மேற்கு ஆப்பிரிக்க நாடான புர்கினோ பாசோவில் கடந்த மாதம் அல்-கொய்தா தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 600 பேர் படுகொலை. 1 மணி நேரத்தில் 600 பேரை கொன்று குவித்ததாக அதிர்ச்சி தகவல்.